பிரசன்னா, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? போக்குவரத்து நெரிசலை சரி பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வேதவெளி தற்பொழுது நான் சரியாக பாரப்பத்திலிருந்து அடுத்து இருக்கக்கூடிய எலியார்பத்தி கிராமத்தில் இருக்கிறேன். இங்கே சுங்கச்சாவடியை கடந்து வரக்கூடிய வாகனங்கள் தற்பொழுது சராசரியாக சாலை கடந்து செல்லக்கூடிய நிலைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வேன்கள், பேருந்துகள், கார்கள் கொண்டு மாநாட்டுக்கு வந்தன. பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்ட வண்டிகள் அனைத்துமே அப்படியே தான் இருக்கிறது. தற்பொழுது பார்க்கிங் முழுவதுமாகவே ஓவர்ஃப்ளோ ஆகி அதோடைய கிட்டத்தட்ட 3 to 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலையுடைய ஒரு பகுதி காட்சியில் பார்க்கலாம். வரிசையாக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதே மாதிரி 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது மாநாட்டு திரளிலிருந்து தொண்டர்கள் முழுமையாக வெளியேறி தற்பொழுது தங்களுடைய வாகனங்களை எடுத்து இவர்கள் இங்கிருந்து கடந்து செல்வதற்கு நிச்சயமாக குறைந்தது 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரை கூட ஆகலாம் என்கின்ற விஷயத்தில் போலீசார் நமக்கு தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் போக்குவரத்து ரொம்ப ஸ்தம்பித்துவிடக்கூடாது, போக்குவரத்து உடனடியாக கலந்து செல்ல வேண்டும் என்பதற்காக பகுதியாகவே வாகனங்களை முதலில் பிரித்து அனுப்புவதற்குண்டான பணிகளில் தற்பொழுது போலீசார் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த வளையங்குளம் பகுதியில் தற்பொழுது போலீசார் அதில் குவிக்கப்பட்டு வெளியேறக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தற்பொழுது வெளியனுப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட அந்த கார் பார்க்கிங்கில் குறைந்தது 50,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் அதே போல் வேன்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை படிப்படியாக, அதாவது ஒரு பேட்சாகவே அந்த வாகனங்களை வெளியேற்றுவதற்குண்டான பணிகளில் தற்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மாநாட்டு திரளில் இருந்து வெளியேறக்கூடிய தொண்டர்கள் நேரடியாக தங்கள் கார் தற்பொழுது அந்த வாகனத்தை நிறுத்தக்கூடிய பார்க்கிங் போயிருக்கிறார்கள். அவர்களை அங்கேயே காக்க வைத்த பிறகு இந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்காவாசி வாகனங்கள் அனைத்துமே உடனடியாக வெளியேற்றுவதற்குண்டான பணிகளும் தற்பொழுது போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த தங்கள் வந்த வாகனங்களை சேருவதற்குண்டான அந்த வாகன நிறுத்தி இடத்தை தேடி தற்பொழுது 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு தொண்டர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காலையிலிருந்து கொளுத்தும் வெயிலில் காத்திருந்தவர்கள் தற்பொழுது 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு தற்பொழுது வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால் நடந்தேதான் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால் மிகவும் சோர்வாகவே அவர் தற்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சியில் பார்க்கலாம். வேதவள்ளி, அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா பிரசன்னா? நிச்சயமாக. அதாவது இந்த மாநாடு தற்பொழுது நடைபெற்று முடிந்த அந்த சுற்றுவட்டார பகுதியில் எலியார்பத்தி, பாரப்பத்தி, வளையங்குளம் உள்ளிட்ட மிக முக்கியமான கிராமங்கள் இருக்கின்றன. அதை தாண்டி பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் தற்பொழுது அங்கே அப்போதைக்கு வந்துவிடுகிறது. நான் தற்போது கூறுவது எல்லாமே மதுரையை நோக்கி வரக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை மட்டும் தான் சொல்கிறேன். இதே இது விருதுநகரை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையும் இதே போல் கணிசமாகவே அதிகமாக தான் இருக்கின்றன. கிராம பகுதிகளுக்குள் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கிராம பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய வாகனங்களை மிகவும் சாலையை உள்ளே கடந்து தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு போக்குவரத்து பாதிப்பு எதுவுமே இல்லை. தற்பொழுது இந்த மாநாடு ஒட்டி கிட்டத்தட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சாலையோர வியாபாரிகள் திடீரென இந்த பகுதிக்கு தற்பொழுது வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5,000க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் அவங்களுடைய வாகனங்களும் சாலையை ஆக்கிரமிச்சிருக்கிறது போலீசாருக்கு சின்ன ஒரு சற்று கூடுதல் ஒரு பணி சுமையா தான் இருக்கும். இருப்பினும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக்குவரத்தை மிகவும் எளிதாக எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் மக்கள் உடனே கலந்து செல்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளுமே காவல்துறை சார்பாக தற்பொழுது இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தலையாய பணியை தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.